வாய் சுவைக்காக அவசரத்துக்காக செயற்கை பாதுகாப்பிகள்லாம் போட்டு போனாலும் ரெடியா இருக்கும், உடனே ரீஹீட் பண்ணிக்கலாம், பீஸா பண்ணிக்கிறேங்கிறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாய் சுவைக்காக அவசரத்துக்காக இந்த மாதிரி ரெடி டு ஈட் உணவுகளை அன்னாடம் சாப்பிடக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. செயற்கை பாதுகாப்பிகள்லாம் போட்டு எப்போ வேணாலும் ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும், உடனே ரீஹீட் பண்ணிக்கலாம், பீஸா பண்ணிக்கிறேங்கிறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சர்க்கரை நோயில் இன்னொரு பல நோய்களில் இந்த ப்ரோபயாட்டிக்குடைய தேவைகள் இன்னைக்கு திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ப்ரோபயாட்டிக்னா நேரடியாக அந்த பாக்டீரியாவை கொடுக்குறது, ஒரு தயிர் மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் ப்ரீபயாட்டிக்னு சொல்கிறாங்க, உள்ள இருக்க பாக்டீரியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு உணவுகளாக இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். கழிவுகளின் பயன்பாட்டு கூச்சலை ஒட்டி வணிகம் உடனே பற்றி கொள்ளும். அதுக்கு பெரிய உதாரணம் ஆர்கானிக் தான். இயற்கை உணவு சாப்பிடுவோன்னு சொன்ன முறை எவ்வளவு இயற்கை உணவு சந்தைகள் பெருகிச்சு. சிறுதானியங்களை வேணும் நல்லதுன்னு முதல்ல சொன்னப்ப யாருமே கூட வரல. இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் சிறுதானியங்களை வச்சு உணவு போட்டிருக்காங்க. அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20-30 நிமிடங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20-30 வருஷத்தை நமக்கு கொடுக்கும். அந்த அக்கறையும் கரிசனமும் நமக்கு இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் அவர்களுடைய அந்த ஆட்டிச மாறுபாடுகளுக்கும் தொடர்பு இருக்குதான்னு இப்போ பெரிய ஆய்வு நடக்குது. வணக்கம்மா. சமீப காலமாக அந்த கட் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாரும் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடலில் இருக்கிற மற்ற பகுதியிலே காட்டிலும் இந்த கட் ஹெல்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்களும் சொல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சமீப காலத்தில் அதில் நடந்த ஆய்வுகள், பழைய நாங்கள் பழக்க வழக்கத்தில் வைத்திருந்த பழக்கங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கட் ஹெல்த் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது புரிய வருது. சித்த மருத்துவத்தில் நாங்கள் 6 மாத அன்னக்காடின்னு ஒன்று பயன்படுத்துவோம். மருந்துகள் செய்வதற்கு, நேரடியாக குடிக்கிறதுக்கு இல்லை, மருந்துகள் செய்கிறதுக்கு அன்னக்காடின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அதை ஆராய்ச்சி செய்து அப்போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஒரு ஆராய்ச்சி செய்தப்போ அப்போவுமே அவர் சொல்வார், இதில் அவ்வளவு பாக்டீரியாஸ், நல்ல செய்கிற பாக்டீரியா. அவர் ஒரு பேசிக் அனாலிசிஸ் பண்ணார். அதை வச்சு இது நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடியே அவ்வளோ நல்லது செய்கிற பாக்டீரியாஸுக்கு இதை வச்சு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் டாக்டர், அப்போ குடலுக்கு நல்லதுன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீராகாரத்தை பேச ஆரம்பித்தோம். நீராகாரம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. அந்த நீராகாரத்தை முதல்ல அது நம்மளுடைய மரபு உணவுன்னு ஒரு பெருமிதம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் அது நான் அந்த மரபு உணவில் இந்த நீராகாரம் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் நல்லது. அந்த ப்ரோபயாட்டிக்னால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுங்கிற அளவில் அதை ஏற்றுக்கொண்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, இந்த கட் ஹெல்த் ப்ரோபயாட்டிக்ஸ்னால வெறும் உணவு சீரணத்துக்கு மட்டும் இல்லை, அது பல மெட்டபாலிசத்தில் பயன்படுதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இம்யூனிட்டியோட, நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் அந்த ப்ரோபயாட்டிக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி இன்றைக்கி ஆராய்ச்சி செய்து ஒரு நல்ல குடலினுடைய மிகச் செறிவான சிறப்பான நுண்ணுயிரிகள் ஒருவனுடைய எதிர்ப்பாற்றலை சிறப்பாக வைத்திருக்கும் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் புற்றுநோய்க்கு கூட இப்போ ஒரு ஆராய்ச்சி நடக்குது. குடலில் இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளில் எந்த நுண்ணுயிரிகள்லாம் நிறையா இருந்ததுன்னா அவங்களுடைய புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் குறையுது அப்படிங்கிற ஆய்வுகள் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை கேட்கும்போது வெளிநாட்டவருக்கு இடது பக்க குடல் பகுதியில் நிறைய புற்றுநோய் வருது. இந்தியர்கள் ஆசியர்களுக்கு வலது பக்க பகுதியில் அந்த கோலன் வளைஞ்சு வலது பக்கமாக மத்திய பக்கம் போய் இடது பக்கம் போய் மலக்குடலாக மாறும் அந்த கோலனோடது. அது அதனுடைய இடத்தை பொறுத்து ஜாகிரபிக்கலாக புற்றுநோய்கள் வரக்கூடிய வீதம் மாறி இருக்குங்கிற ஒரு ஆய்வுகள் சமீபத்தில் வந்திருக்கு. அப்போ அதை பற்றி படிக்கிற ஆசிரியர் பேராசிரியர் எழுதும்போது இங்கே தங்கி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வேறுபடுது. அப்போ இந்த நிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்போ இந்தியா ஆசியா மாதிரி மத்திய அந்த டிராபிக்கல் இதில் இருக்கவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் நுண்ணுயிர்கள் வேறு, வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய குடல் நுண்ணுயிர் வேறு அப்படிங்கிற பார்வை வருது. உணவு திட்டங்களை பொறுத்து, இப்போ இந்தியன் சாப்பிடக்கூடிய உணவுகள், இங்கே இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ்ஸு, மத்திய தரைக்கடல் உணவை ரொம்ப பிரபலமாக பேசுவாங்க. மெடிட்டரேனியன் ஃபுட் அப்படின்னாலே அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக உலகமே கொண்டாடிய உணவு. அந்த மெடிட்டரேனியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுடைய குடல் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இப்போது ரொம்ப ஆட்டிசம்ங்கிற நோய் அது நோய் இல்லை, ஆட்டிசம் ஒரு டிசார்டர். அந்த குழந்தைகளுக்கு கூட ஏன் இந்த ஒரு வீனிங் பீரியடுக்கு அப்புறம் இது உருவாகுது. ஒரு 7-8 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, 1.5 வயது வரைக்கும் அந்த குழந்தை ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மடமடன்னு பார்க்குறோங்கிற அந்த குழந்தைக்கு கூட ஒருவேளை அந்த குழந்தை வீனிங் பீரியடுக்கு அப்புறம் அதனுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும்
அவர்களுடைய அந்த ஆட்டிச மாறுபாடுகளுக்கும் தொடர்பு இருக்குதான்னு இப்போது பெரிய ஆய்வு நடக்குது. ஸோ அவங்களுக்கு அது ப்ரோபயோட்டிக் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சர்க்கரை நோயில் இன்னொரு பல நோய்களில் வந்து இந்த ப்ரோபயோட்டிக்குடைய தேவைகள் வந்து இன்றைக்கி திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நல்லா இருக்கணும்னா அதை தீங்கு செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு உணவு எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த உணவில் நம்ம ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும், அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், ஃபேட்டுங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் குட்டி குட்டியாக கனிமங்கள் இருக்கிறது. காலகாலமாக ஒரு மரபு உணவை சாப்பிடும்போது அந்த மரபு உணவுக்கு காலகாலமாக மனிதனின் உடலில் குடியிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு ஒரு சின்ன இணக்கம் இருக்கும். திடீர்னு நீங்கள் சோடியம் நைட்ரேட்டு, மோனோசோடியம் குளூட்ரேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு, இப்படி பென்சோவேட்டு, இது மாதிரி பல ரசாயனங்கள் கலந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது அது இந்த குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு எந்த அளவில் இணக்கமாக இருக்குது அப்படின்னு எந்த ஆய்வும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இணக்கமாக இல்லையான்னு பின்னாடி சொல்லட்டும். அது வரைக்கும் அது இந்த மாதிரியான ஒரு தீவிர செயற்கை ரசாயனங்கள் உள்ள அவசியமில்லாத இந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ள உணவுகளை முடிந்த வரைக்கும் தவிர்க்கலாமே, பழைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ப்ரோபயோட்டிக்கை நேச்சுரலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு செயற்கை ரசாயனங்கள் இல்லாத மரபு உணவுகள், ரெடி டு ஈட் உணவு இல்லாத நம் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் பாதுகாப்பாக இருக்குமேன்னு தொடர்ந்து பேசிட்டோம். இப்போ வந்து அதாவது நம்மளுடைய கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போலேருந்து நம்ம பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டோமோ அதுவே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போதும்னு நான் சொல்லலை, அது பெரிய பாதுகாப்பாக இருக்கும்னு என்று தோன்றுகிறது இப்போதைக்கு இருக்கிறதுல. ஒருவேளை இன்னும் அதை தாண்டி சில நான் எப்பொழுதுமே என்ன சொல்கிறேன்னா, புதிய அறிவியலுக்கு எப்போவும் நம்ம மாற்றே கிடையாது. ஆனால் அந்த அறிவியல் அறமானதாகவும் அந்த அறிவியல் ரொம்ப பாதுகாப்பானதாக நிரூபிக்கப்பட்டதாக இருக்கணும். அரைகுறை வேகத்தில் வேகமாக சந்தை திணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒன்று இதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம மோரோ தயிரோ அது வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாவே அதுவும் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கட் ஹெல்த் பற்றி நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வராங்க, அவங்களே இதை சாப்பிடுங்க உங்கள் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சைடு நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம ஓகே நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளோட வீடியோ பார்க்கும்போது இந்த சைடு சந்தையிலேருந்து இப்படி ஒரு விஷயம் வரப்ப இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே அறிவியலின் முடிவுகளை ஒட்டி, அறிவுகளின் பயன்பாட்டு கூச்சலை ஒட்டி வணிகம் உடனே பற்றி கொள்ளும். அதுக்கு பெரிய உதாரணம் ஆர்கானிக் தான். இயற்கை உணவு சாப்பிடுவோன்னு சொன்ன முறை எவ்வளவு இயற்கை உணவு சந்தைகள் பெருகிச்சு. சிறுதானியங்களை வந்து வேணும் நல்லதுன்னு முதல்ல சொன்னப்போ யாருமே கூட வரல. இன்றைக்கி எத்தனை நிறுவனங்கள் சிறுதானியங்களை வச்சு உணவு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் எப்பொழுது ஒரு அறிவியல் கூச்சலோடு வருகிறதோ பின்னாடி வணிகம் வந்து வரும். இந்த வணிகம் தான் அறிவியலே உருவாக்குதுன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கொண்டு வராங்க. அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் வந்து ஒரு நல்ல அறம் சார்ந்த அறிவியல் ஒன்று சொல்லுதுன்னா கண்டிப்பாக வணிகம் பின்னாடி வரும். அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வணிகம் உள்ளே வரும்போது அறம் சார்ந்து இருந்தால் அதை ஏற்றுக்கலாம். நிச்சயமாக அது ஒரு ப்ரோபயோட்டிக்கான ஒரு நல்ல உணவு, அந்த ப்ரோபயோட்டிக் உணவு பல பேரை காப்பாற்றுகிறதுனா நம்ம கை கொடுத்து வர வைக்கலாம். ஆனால் அந்த முலாம் பூசி அந்த டேக் லைனை வச்சுக்கிட்டு ஒரு தப்பான பொருள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த ஊரில் உண்டு. அப்போ நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த இடத்துல கவர்ன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனும் எச்சரிக்கையாக இருக்கணும், சந்தைக்காரர்களும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் வந்து என்னென்னா மோர் மட்டும் இல்லை, எத்தனையோ ஒன்று ப்ரோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னால் நேரடியாக அந்த பாக்டீரியாவை கொடுக்குறது, அதுதான் மோரில் இருக்கிறது, மோர் தயிர் மாதிரி விஷயங்கள். அது மாதிரி அது மட்டும் இல்லை, கெஃபீர்னு பாலிலேருந்து எடுக்கக்கூடிய பொருள். கம்பூச்சா டீன்னு ஒன்று இருக்குது. கம்பூச்சா டீங்கிறது ஒரு காளான். அந்த காளானை வந்து அப்படியே நொதிக்க வச்சு சீனர்கள் பர்டிகுலராக தைவானில் அவங்கெல்லாம் குடிப்பாங்க. அந்த கம்பூச்சா டீ ஒரு ப்ரோபயோட்டிக் தான். அது இல்லாமல் ப்ரீபயோட்டிக்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற பாக்டீரியாஸை நல்லா கல்டிவேட் பண்ணுறதுக்கான. இப்போ நார்மலாக கேரளாவில் குடிக்கிற அந்த சீரக தண்ணி, அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி, ஓமத்தி நீர், இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு ப்ரீபயோட்டிக்காக உள்ளே இருக்க பாக்டீரியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு உணவுகளாக இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கணும். முடிந்த வரைக்கும் நம் தேர்வு நம் அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்கள், நாம் அன்றாடம் புழங்கிய பொருட்கள். நம் வீட்டில் தோசை மாவு கூட ஒரு ப்ரோபயோட்டிக் தான். புளிக்க வைக்கும்போது நொதிக்க வைக்கும்போது அதில் உருவாகத்தான் செய்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை முதல் தேர்வாக வச்சுக்கணும். முழுமையாக பற்றலை, அதனால் பல விஷயங்கள் சிக்கல்கள் உருவாகுது அப்படின்னு ஒரு மருத்துவ ரீதியான ஒரு காரணம் வரும்போது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு தர நிர்ணயமான ஒரு ப்ரோபயோட்டிக்கை மருத்துவருடைய பரிந்துரையோடு நம்ம எடுத்துக்கிறது கரெக்ட். இப்போ இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம், இது எவ்வளோ உடலுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எதெல்லாம் வந்து நம்மளுடைய குடலுக்கு நல்லது, அதை எதெல்லாம் டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நல்லா இருக்கும். பழங்கள் வந்து ரொம்ப பிரதானம். அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய
ஒரு நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்கள், நம்ம பக்கத்தில் விளையக்கூடிய பழங்கள், அதான் அது வந்து ஒரு கொய்யாப்பழமாக இருக்கலாம், பப்பாளியாக இருக்கலாம், மாதுளையாக இருக்கலாம், ஒரு அருகாமையில் கிடைக்கக்கூடிய என்ன பழங்களாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை சந்தைப்படுத்தப்படுறதுல உனக்கு ஆப்பிள் கிடைக்குது, நல்லா அது மேலே மெழுகு பூசப்படாத, இல்லைன்னா மெழுகு பூசியிருந்தால் அதை நீக்கப்பட்ட ஆப்பிள், ஆரஞ்சுகள் கிடைக்குது, கமலா ஆரஞ்சு கிடைக்குது. இது மாதிரி பழங்களை ஒரு பிரதானமான ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கலாம். அது குடலுக்கு எப்போதுமே ஒரு இணக்கமானது பழங்கள். அது காலகாலமாக நம்ம வந்து ஒரு பயன்படுத்தப்பட்ட குடலுக்கு மிகச்சிறப்பான பழத்தில் ஒன்று வாழைப்பழம். நம்ம நிறைய வாழைப்பழத்தை வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப அவமதிக்கிறோம். சொல்லப்போனால் அதை கிட்டத்தட்ட பத்தி ஸ்டேட் மாதிரி ஆக்கிட்டாங்க. யாரும் வந்து பழங்களை வந்து வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இல்லை. பட் வாழைப்பழம் அவ்வளோ அற்புதமானது. நம்ம குழந்தைகள்லாம் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா தினசரி கண்டிப்பாக வாழைப்பழத்தை சாப்பிட சொல்கிறது. குறிப்பாக எடை கூட்டணும் குழந்தைக்கு அப்படின்னா நல்லா வந்து செவ்வாழைப்பழம், நேந்திரன் வாழைப்பழம் மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் பக்கத்தில் என்ன பழம் கிடைக்குதோ, உங்கள் வீட்டில் கற்பூரவல்லி கிடைக்குதா, கூழாஞ்செட்டு கிடைக்குதா, கோழிக்கூடு கிடைக்குதா, நாட்டுப்பழமா, மொந்தனா, மலைப்பழமா, எத்தனை பழங்கள் இருக்குது. வாழைப்பழத்தில் உள்ள ரெடி அதை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பழங்கள் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 2வது நம்மளுடைய பிரதான உணவுகளில் மரபு சார்ந்த உணவுகளாகவும் நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுன்னு பார்க்கும்போது சிறுதானியங்கள். அதில் கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரியான உணவுகளை நல்ல யூஸ்வலாக கம்பஞ்சோறெல்லாம் வந்து காலையில் கம்பங்கூழ்லாம் பண்ணுறப்ப சோறு செஞ்சு தண்ணி ஊற்றி ராத்திரி வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா கரைச்சி அதில் வெங்காயம் போட்டு அதை குடிக்கக்கூடிய கொம்பங்கூழ் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அது சற்றே நொதித்திருக்கும், ஒரு சின்ன புளிப்பு சுவை இருக்கும். ஒரு சின்ன நொதித்து புளிப்பு சுவை வரும்போது அதில் கொஞ்சம் லாக்டோபாசிலஸ் சேர்ந்துருக்கும். அதை மோர் விட்டு, அது கூட கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடும்போது இது மாதிரி வெயில் காலங்களில் அந்த கம்பங்கூழ் அது உடலுக்கு ரொம்ப சிறப்பான கூடுதல் ப்ரோபயாட்டிக்காகவும் இருக்கும். கூடுதல் நமக்கு கம்பு அப்படின்னாலே இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் வீட்டில் தயாரித்த ஆவியில் வெந்த அந்த மாதிரி உணவுகளுக்கு பிரதானமாக ரொம்ப டீப் ஃப்ரைடு இந்த மாதிரி போகாமல் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு நொதிக்க வைக்கிற அந்த தோசை மாவே ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம ஊரில் இப்படி ஒரு முந்தின நாள் அரைச்சி அதை நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அதை இட்லியோ அது மாதிரி செய்கிறதே வந்து ஒரு காலத்தில் அது எப்படி அவங்க வந்து ஒரு ருசிக்காக அதை கண்டுபிடிச்சாங்களா, வசதிக்காக செய்தார்களா, அல்லது இயல்பாக நடந்ததா, எப்படி இருந்தாலும் காலகாலமாக அது பயன்பட்ட ஒரு பொருள். இப்படி நம்ம உணவை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் இந்த ரெடி டு ஈட் ஃபுட்டு, செயற்கை பாதுகாப்பிகள்லாம் போட்டு எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கும், தயாராக இருக்கும், உடனே ரீஹீட் பண்ணிக்கலாம், உடனே போய் அதுக்கு அந்த க்ரஸ்ட் கிடைக்கும், நான் மேலே போய் பீஸா பண்ணிக்கிறேங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த ஒரு வாய் சுவைக்காக, அவசரத்துக்காக இந்த மாதிரி ரெடி டு ஈட் உணவுகளை வந்து அன்னாடம் சாப்பிடக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்குது. நான் பல நேரம் சொல்கிறது தான், அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20-30 நிமிடங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20-30 வருஷத்தை நமக்கு கொடுக்கும். அந்த அக்கறையும் கரிசனமும் நமக்கு இருக்கணும். நிறைய தகவல்கள் இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கூட இந்த உரையாடல் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிமா. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.